சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் மீண்டும் கூடி போராட்டம் நடத்தப் போவதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். சென்னை மெரினா கடற்கரையில் மீண்டும் மாணவர்கள் போராட்டம் நடத்தக்கூடும் என சமூக வலைதளங்களில் வந்த தகவலை அடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த மாணவர் போராட்டத்தால் பெரும் விபரீதம் நடந்ததை அடுத்து தற்பொழுது மீண்டும் அதுபோல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என காவல்துறையினர் மெரினா கடற்கரையில் ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடை செய்து வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது நிலைப்பாட்டை அறிவித்ததை அடுத்து அதற்கு மறுநாளே மாணவர்கள் மெரினா கடற்கரையில் மீண்டும் கூடக்கூடும் என தகவல் வந்ததை அடுத்து அன்றைய தினமே மெரினா கடற்கரையில் போலீசாருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. கடந்த 10 தினங்களாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதை தொடர்ந்து இன்று மீண்டும் போலீசுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். இன்று காலை முதலே காவல்துறை கூடுதல் ஆணையர் சேஷசாயி மற்றும் மயிலாப்பூர் காவல் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் இங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கலங்கரை விளக்கம் மற்றும் கலங்கரை விளக்கம் முதல் உழைப்பாளர் சிலை வரை அவ்வப்போது ரோந்து வாகனங்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவேகானந்தர் இல்லம் அருகேதான் கடந்த முறை மாணவர்களுடைய போராட்டம் மிக தீவிரமாக ஆனது. அதைத் தொடர்ந்து விவேகானந்தர் இல்லம் அருகே போலீசாருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு விவேகானந்தர் இல்லம் எதிர்ப்புறம் போலீசாருடைய தற்காலிக முகாம் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கு 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். நாளை சட்டமன்றம் கூட இருக்கின்ற இந்த நிலையில் இந்த போலீசுடைய பாதுகாப்பு தொடர்ந்து நீடிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் மணிகண்டன்.